திருப்பூர் சுவாமி யூடியூப் சார்பாகவும் அகிலம் ஜோதிட நிலையத்தின் சார்பாகவும் உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று அகிலத்திரட்டு அம்மானையிலிருந்து ஒரு பக்கம் வாசிப்பதற்கு தயாராக உள்ளோம். தானுமால் வேதன் தாமதிக்கும் தட்சணமே, ஆணுவஞ்சேர் காலி அமர்ந்திருக்கும் தட்சணமே, தோஷமிகு கர்மம் தொலைக்கின்ற தட்சணமே, நீச வினைதீர நீராடும் தட்சணமே, மாது குமரி மகிழ்ந்திருக்கும் தட்சணமே, பாரு படவு பரிந்து நிற்கும் தட்சணமே, ஆணைப்படைகள் அலங்கரிக்கும் தட்சணமே, சேனை படைகள் தனங்கள் சேருகின்ற தட்சணமே, ஆகம கூத்து ஆடுகின்ற தட்சணமே, பார்வதியால் வந்து பரிந்திருந்த தட்சணமே, சீர்வதியை ஈசன் செய்திருந்த தட்சணமே, மாயனாய் தோன்றி வந்திருந்த தட்சணமே, ஆயனார் வந்து கூத்து ஆடுகின்ற தட்சணமே, தட்சணத்தின் புதுமை செப்ப முடியாது, அச்சமில்லா பூமி அடகுக்கு வேல் அம்மானை, கச்சனிதானித்தனோடு கரமிட்டு தன்னை ஈசர், பச்சமால் முனிவதேவர் பதுமலர் கமலதேவி, நிச்சயமான கன்னி நிறைந்திடும் பூமியான தட்சணா புதுமை சொல்லி சீமை மலர் சொல்லலாம். புன்னை மலர்காவில் பொறிவண்டியல்பாக அன்ன மருதுந்தி தாராடும் சோனைகளும், கண்ணல் கதலி கரும்பு பலாச்சுளைகளும், எந்நேரமும் பெருகி இலங்கி நிற்கும் சோலைகளும், எங்கெங்கும் நாதம் விடுகின்ற பேரொளியும், பொங்கு கதிரோன் பூமேற்குடை நிற்க, வனம் வானம் பூத்து தகர் மனம் வீச, நந்தவனம் பூத்து நகர் மனம் வீச, செந்தாமரை பூத்து சிலம்பு மனம் வீச, அரகராவென்று அபயம் இடுவொளியும், சிவசிவா என்று துதிக்கின்ற பேரொளியும், மடியில் பணம் போட்டு மார்குத்தும் பேரொளியும், முடியும் அடியில்லா